ரக்ஷிதா தோழிக்காக பேசிக் கொண்டிருந்தாளே தவிர எப்போது வினீத் தன் அருகில் வந்தான் என்று உணராமல் இருந்தாள். வினீத் அவள் அருகில் நெருங்கி நின்று, பார் ரக்ஷிதா, நீ நந்தினி பத்தி இன்னும் நினைக்காத. கண்டிப்பா அண்ணா அதை பாத்துக்குவான். அவன் நந்தினிய கைவிட மாட்டான். என்ன கொஞ்சம் கோபமா இருப்பான், அவ்வளோதான். நீ அதுக்காக எதுக்கு இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க என அவள் தோள் மீது கை போட்டு ஆறுதல் படுத்தினான். நீ சொல்றதெல்லாம் சரிதான் வினீத் என அவள் சொல்லிக் கொண்டிருக்க அப்போதுதான் உணர்ந்தாள் வினீத்தின் நெருக்கத்தை. உடனே தன் மீது இருந்த கையை தட்டிவிட்டு, இப்ப எதுக்காக என்கிட்ட வந்து அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்க என்று கோபமாக கேட்டாள். என்னடி தெரியாத மாதிரி கேட்குற? அதான் நீ என்ன லவ் பண்றல்ல என்று ஹஸ்கி வாய்ஸில் பேசினான். என்ன, நான் உன்னை லவ் பண்றேனா? இது எப்ப இருந்து? நீ என்ன கனவா கண்டுட்டு இருக்க? சும்மா நடிக்காதடி. நீ என்னை பார்த்ததுல இருந்து உன் கண்ணு என்னை மட்டும்தான் பார்க்கும். அதுவும் இல்லாது என்னையே தான் சுத்தி வரும் என்றான் அவள் கண்களை வருடிக்கொண்டே. அவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எதுக்கு எப்பவும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்த? இப்ப மட்டும் என்ன புதுசா காதல் பூ பூத்திருக்கு என்று வெடித்தாள்.